இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். திமுக கட்சி கொடி கட்டப்பட்ட காரில் வந்த இளைஞர்கள் சிலர் காரின் கதவை அடித்து மிரட்டும் காட்சிகளும். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக 1000 கோடி ரூபாய் கணக்கில் வராதது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக. திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் குறித்து அஜித் குமார் என்ற இளைஞர் காவல்துறையினர் அவரை கொலை செய்திருக்கிறார்கள். என் புள்ளைய இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், பலாத்காரம் செஞ்சு. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நடத்திய 13 நாள் போராட்டம். ஒவ்வொரு பதவிக்கும் குறிப்பாக 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதாச்சலத்தில் 5 வயது குழந்தைக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் தொந்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம்.